உக்ரைனின் ஆளுகைக்குள் இருந்த கிரைமியா பகுதியை 2014ஆம் ஆண்டு ரஷ்யா தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்திருந்தது. இதற்கு எதிராக உக்ரைன் அரசும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளும் ரஷ்யா மீது கடும் கண்டனங்களை வெளியிட்டிருந்ததோடு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் அறிவித்தன. இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் உக்ரைன் ராணுவம் கிரைமியா மீது 2 தடவைகள் படையெடுப்புகளை மேற்கொண்டதாக ரஷ்யா நேற்றைய தினம் குற்றம் சாட்டியதுடன் இந்த தாக்குதல்களில் தமது தரப்பைச் சேர்ந்த படைவீரர்கள் 2 உயிரிழந்ததாகவும் அறிவித்திருந்தது. இந்த சம்பவங்களை கடுமையாக கண்டித்திருந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் நடவடிக்கை மடத்தரமானது என்றும் தெரிவித்திருந்தார். எனினும் இதனை நிராகரித்துள்ள உக்ரைனின் ஐநாவுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரஷ்யா உக்ரைன் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை எந்தவொரு விதமான பயங்கரவாத நடவடிக்கைகளிலும் உக்ரைன் அரசு ஈடுபடாது என்று உறுதியளித்த உக்ரைன் பிரதிநிதி கிரைமியா பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண்பதிலேயே தாம் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எனினும் ரஷ்யாவின் மத்திய புலனாய்வுத்துறை உக்ரைன் கடந்த வார இறுதியில் 2 தடவைகள் கிரைமியா மீது ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. கிரைமியாவில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ரஷ்ய மத்திய பாதுகாப்புத் துறையினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.